பஹல்காம் தாக்குதலில் நேரடி தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர், சுலைமான் 3 லஷ்கர் பயங்கரவாத அமைப்பினரும் காஷ்மீரில் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். பஹல்காமில் தாக்கியவர்கள் உள்ளூர்காரர்களாக இருக்கலாம் என கூறியது மூலம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பாகிஸ்தானுக்கு நற்சான்று வழங்கியுள்ளதாகவும் சாடினார். தமிழக மீனவர்களை 14 பேரை இலங்கை கடற்படையினர் அடுத்தடுத்து கைது செய்திருப்பது மீனவ கிராமத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தங்கச்சிமடம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்வதால் அங்கிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் காரணமாக காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 1,25,000 கனஅடியாக உள்ளது. இதனால் ஒகேனக்கலில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோரப் பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் மணிமேகலை தெரு, கலைமகள் வீதி, இந்திரா நகர் மற்றும் பொன்னியம்மாள் சந்து உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரோடு அருகே காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 2வது நாளாக கரையோர குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நேற்று முதல் தண்ணீர் தேங்குவதால் அங்கிருந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பரிசல் மூலம் வீடுகளுக்கு சென்று தேவையான பொருட்களை எடுக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வினாடிக்கு 1,31,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து 1,30,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. காவிரியில் அதிகப்படியான தண்ணீர் வருவதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமூக நீதிக்கான போராட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை உறக்கச் சொல்வோம் என முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அகில இந்திய மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 27% இடஒதுக்கீடு கிடைத்த நாளான இன்று திமுக எம்பி வில்சனின் பதிவை பகிர்ந்து இவ்வாறு முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். நம் விரல்கள் மூலம் நம் கண்களை குத்தும் விந்தை அறிந்தவர்களின் சூழ்ச்சி அரசியலை முறியடிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இதுவரை 12,65,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. கடந்த 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தொடங்கின. இதில் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் 5,88,000 மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் இருப்பதாகவும், ஆனால் பாஜகவுடன் யார் கூட்டணியில் இருப்பது என தங்களுக்கு தெரியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிவில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டால் பாதிப்பு ஏற்படும் என பிரதமரிடம் மனு அளித்ததாகவும், அதனால் தமிழ்நாடு அரசு தனது சுற்றறிக்கையை திரும்ப பெற்றுக் கொண்டதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கான 2,151 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்காததற்கு ஓ. பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். கல்வி உரிமை சட்டத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரான நடவடிக்கையை கைவிட்டு உடனே நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை வெளியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. கிராம ஊராட்சிகளில் வணிக உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீர்திருத்தம் என்ற பெயரில் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை கிராமப்புற பொருளாதாரத்தையும் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் அளிக்கும் தன்மை கொண்டவை என குற்றஞ்சாட்டியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து சென்னை மாதவரம் வரை செல்லக்கூடிய முதல் ஏசி வசதியுடன் கூடிய அரசு குளிர்சாதன பேருந்து சேவையை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் குன்னம் பேருந்து நிலையத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ள இந்த சேவை பெரம்பலூர் வேப்பூர் வழித்தடத்தில் இயக்கப்படும். தூத்துக்குடி ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரை கொலை செய்த சுர்ஜித் பெற்றோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காவல் உதவி ஆய்வாளர்களான அவர்கள் இருவர் மீதும் ஏற்கனவே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவரையும் கைது செய்யக்கோரி கவினின் உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது உதவி காவல் ஆய்வாளர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஒருவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தை தடுக்கச் சென்றபோது உதவி ஆய்வாளர் முருகனை தாக்க முயற்சிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து முருகன் சுட்டதில் 17 வயது இளைஞருக்கு வயிற்றுப் பகுதியில் குண்டு பாய்ந்தது. நெல்லையில் 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தற்காப்பிற்காகவே உதவி காவல் ஆய்வாளர் முருகன் துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சிறுவன் மீது பெட்ரோல் குண்டு வீசியது உட்பட 4 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு புகார் தொடர்பாக மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கருப்பு உடை அணிந்து வந்து இக்கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக உறுப்பினர்கள் மேயருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மேயர் ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். வரி முறைகேடு விவகாரத்தை வைத்து அதிமுக உறுப்பினர்கள் அரசியல் செய்வதாக மதுரை மேயர் இந்திராணி விமர்சித்துள்ளார். முறைகேடு விவகாரத்தில் விசாரணை நடந்து வருவதாகவும் அதன் பிறகே முழுமையான விவரம் தெரியவரும் என்றும் அவர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார். அதிமுக ஆட்சியில்தான் முறைகேடு தொடங்கியுள்ளது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மதுரை மண்டலத்தில் நடமாடும் பாஸ்போர்ட் முகாம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மதுரை கள்ளழகர் கோயில் வளாகத்தில் நடமாடும் பாஸ்போர்ட் முகாம் நடைபெற்று வருகிறது. முதல் நாளிலேயே 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விண்ணப்பம் அளித்துள்ளனர். நாளையும் இந்த முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலை சர்க்கார் மூலை பகுதியில் நடமாடி வரும் புலி கடந்த 2 வாரங்களில் 8 மாடுகளை வேட்டையாடியதாக கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். புலியை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் புலியின் படம் கேமராவில் பதிவாகாததால் வனத்துறையின் நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் முதல் முன்னெடுப்பாக மேகமலை அருகே 38.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்துடன் இணைக்கும் வழித்தடம் அமைக்கப்பட்டது. புலிகள் நடமாட்டத்திற்கான வழித்தடங்களை உருவாக்க தனியார் நிலங்களை கையகப்படுத்துவது இதில் முக்கிய உத்தியாக உள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தை பயன்படுத்தும் புலிகளின் எண்ணிக்கை 167ஆக அதிகரித்துள்ளது. ஈரநிலங்களிலிருந்து ஊடுருவும் உயிரினங்களை அகற்றியது, வனப்பகுதி விரிவாக்கம், தீவிர வேட்டை தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வேட்டையாடுதலுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களே புலிகள் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு முக்கிய காரணங்கள் என்று மூத்த வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு பாயும் தென்பெண்ணை ஆறு பெங்களூருவின் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சுக் கழிவுகளாலும் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீராலும் மாசுபடுவதை மத்திய அரசு உறுதி செய்தது. எம்பி TR பாலுவின் கேள்விக்கு எழுத்துப்பூர்வ பதிலளித்த மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தென்பெண்ணை ஆறு மிகவும் மாசடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளத்திற்கு 2000 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அருகில் 1800 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் மேலும் 1200 ஏக்கர் நிலம் சேர்க்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விருப்பம் தெரிவித்ததால் பகுதி நேர ஒப்பந்த அடிப்படையில் பிராந்திய அல்லது தாய்மொழி கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நிரந்தர மொழி ஆசிரியர்கள் ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதத்திற்கு மட்டுமே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பீகாரில் வளர்ப்பு நாயின் பெயரில் இருப்பிடச் சான்று வழங்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டாக் பாபு என்ற பெயரில் வளர்ப்பு நாயின் புகைப்படத்துடன் கூடிய வசிப்பிடச் சான்று வழங்கப்பட்ட தகவல் ஆதாரத்துடன் வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையம் அம்மாநிலத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்து வரும் நிலையில் இந்த சம்பவம் ஆவணங்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கேரள செவிலி நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு விட்டதாக வெளியான தகவல் உறுதிப்படுத்தப்படாதது என மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. முன்னதாக நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை ஏமன் அரசு ரத்து செய்துவிட்டதாக சமரச நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கேரளாவைச் சேர்ந்த அபுபக்கர் முஸ்லியார் கூறியிருந்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த பெற்றோரை இழந்த 22 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க உள்ளார்.
ஆபரேஷன் சிந்தூரின் போது காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 22 குழந்தைகள் பெற்றோரை இழந்தனர். இந்த குழந்தைகளை ராகுல் காந்தி தத்தெடுக்க உள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் முன்கூட்டியே நிறை புத்தரசி பூஜை நடைபெற உள்ளது. ஆலப்புழா மாவட்டத்தில் அறுவடை நடைபெறும் போது ஆகஸ்ட் 2வது வாரத்தில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நிறை புத்தரசி பூஜை நடத்தப்படும். ஆனால் இந்த ஆண்டு நெற்பயிர்கள் எல்லாம் முன்கூட்டியே அறுவடைக்கு தயாராக உள்ளன. இதனால் நாளையே நிறை புத்தரசி பூஜை நடைபெற உள்ளது. கனமழை, வெள்ளம், நிலச்சரிவால் இமாச்சலின் மண்டி பகுதி உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. மண்டி பகுதியில் பெய்த கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையில் மண்டி குழு இடையே போக்குவரத்து தடைபட்டுள்ளது. சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மேகாலயாவில் 4000 டன் நிலக்கரி காணாமல் போன நிலையில் அது மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என அம்மாநில அமைச்சர் கூறியுள்ளார். நிலக்கரி காணாமல் போன வழக்கில் அவர் இவ்வாறு கூறியிருந்த நிலையில் இதனை ஏற்ற உயர்நீதிமன்றம் நிலக்கரியை பாதுகாப்பாக வைக்கும் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. இந்திய வங்கிகளில் மொத்தம் 67,000 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாத வைப்பு தொகை இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக SBI வங்கி மட்டுமே 19,392 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகளை கொண்டுள்ளது. இதற்கு பிறகு பஞ்சாப் நேஷனல் வங்கி 6,910 கோடியுடன் 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய கண்ணாடி விற்பனையாளரான லென்ஸ்கார்ட் பொதுப்பங்கு வெளியிட செபியிடம் வரைவு ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளது. IPO மூலம் லென்ஸ்கார்ட் நிறுவனம் 2,150 கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான ராக்டர் அண்ட் கேம்பிளின் தலைமைச் செயல் அதிகாரியாக இந்தியரான ஷைலேஷ் ஜெஜிரிகர் நியமிக்கப்பட்டுள்ளார். மும்பையைச் சேர்ந்த ஷைலேஷ் லக்னோ IIM-இல் மேலாண்மை படிப்பை முடித்தவராவார். இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் கோயில் வளாகத்திற்குள் ராணுவ வாகனம் அத்துமீறி நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லூர் கந்தன் கோயில் பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அப்போது கோயில் வளாகத்திற்குள் திடீரென ராணுவ வாகனம் ஒன்று நுழைந்தது. பட்டினியால் வாடும் காசா மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. காசாவில் உணவுப் பொருட்கள் விநியோகத்தை இஸ்ரேல் தடுப்பதாகவும் உலக நாடுகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சரக்கு விமானத்திலிருந்து உணவுப் பொட்டலங்கள் வீசப்பட்டன. ஸ்காட்லாந்தில் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கால்ஃப் விளையாட்டில் தில்லுமுள்ளு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கால்ஃப் விளையாட்டின் போது குழியின் அருகிலேயே பந்தை வைத்துக் கொண்டு ட்ரம்ப் தள்ளிவிட்டார் என புகார் எழுந்துள்ளது. சீனாவில் கனமழை காரணமாக 30 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் வடப்பகுதியில் பெருமழை பெய்து வருகிறது. பெய்ஜிங்கில் 80,000-க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான பகுதிகளை தேடிச் சென்றுள்ளனர். ஏராளமான சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 136 கிராமங்களில் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. சீனாவை தொடர்ந்து தைவானும் கனமழையின் பிடியில் சிக்கியுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் குடியிருப்புகள், விவசாய நிலங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசித்த 3,000-க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்கேரியாவில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் பல்வேறு வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. கொசாரிவோ பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் காட்டுத்தீ பரவியுள்ளது. ஹெலிகாப்டர் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பிரான்சில் நடைபெற்ற டோல் ஓபன் சர்வதேச செஸ் தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் இனியன் சாம்பியன் பட்டம் வென்றார். இந்த தொடரில் ஒரு போட்டியில் கூட இனியன் தோல்வியை சந்திக்காமல் இந்த தொடரில் சாம்பியன் ஆகியுள்ளார். 22 வயதாகும் இனியன் ஈரோட்டைச் சேர்ந்தவர். கரிபியன் மண்ணில் தொடர்ந்து 8 போட்டிகளில் வெற்றி பெற்று வெஸ்ட் இண்டீஸ் அணியை வெள்ளையடித்துள்ளது ஆஸ்திரேலியா. ஏற்கனவே 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்த நிலையில் இன்று கடைசி T20 போட்டியிலும் வென்று தொடரை 5-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான தென்மண்டல அணி கேப்டனாக ஹைதராபாத்தைச் சேர்ந்த 22 வயது வீரரான திலக் வர்மா அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக கேரளாவைச் சேர்ந்த முகமது அசாருதீன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜெகதீசன், குர்ஜப்னீத் சிங், சாய் கிஷோர் இடம்பெற்றுள்ளனர். புகழ்பெற்ற பாலிவுட் நடிகர்கள் ராஜ் கபூர் மற்றும் திலீப் குமார் ஆகியோரின் பூர்வீக வீடுகள் பாகிஸ்தானில் உள்ள நிலையில்
அவை அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளன. பெஷாவரில் உள்ள இவர்களின் பூர்வீக வீடுகளை சீரமைத்து அருங்காட்சியகமாக மாற்றும் பணிகள் திங்களன்று தொடங்கியதாக அந்நாட்டு பத்திரிகைகள் தெரிவித்துள்ளன. இந்த வீடுகள் ஏற்கனவே தேசிய பாரம்பரிய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.